இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். குழந்தைய காணன உடனே ரொம்ப பயந்துட்டாங்க போல் இருக்கு. ஏமா போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருந்துகிட்டு நீங்களே இப்படி பயப்படலாமா? குழந்தைய நான் தான் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து சாக்லேட் வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கிறேன். ஏன்னா குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது பாருங்க. பாதுகாப்பு முக்கியம் இல்ல. என்ன நான் சொல்றது? பெத்த மகனை பறி கொடுத்துட்டு வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கிற எனக்கு தான் தெரியும் அந்த வலியும் வேதனையும். என்னோட வலியும் வேதனையும் நீங்க அனுபவிக்கிற நிலைமை ஏற்பட்ட கூடாதுல்ல. அந்த நல்ல எண்ணத்துலதான் பாப்பாவை பாதுகாப்பா வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கேன். நான் நல்லதுதானே செஞ்சிருக்கிறேன். என்ன சொல்றீங்க இன்ஸ்பெக்டர் மேடம்? ஐயோ, இவன் இந்த மிரட்டுறானே. இந்த கண்கொள்ளா காட்சியை காண முடியாம கடவுள் கண்ணை பறிச்சுட்டானே, பாவி பையன். என்ன சூர்யா சார், நீங்க பெத்த குழந்தைய பத்திரமா பாத்துக்காங்க. என்ன மாதிரி பெத்த குழந்தைய பறி கொடுத்துட்டு கஷ்டப்படாதீங்க. எனக்கு இருந்த ஒரே பையன் போயிட்டான். இல்ல இல்ல இல்ல, அவனை கொலை பண்ணிட்டாங்க. இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர் மேடம், அந்த கமிஷனர் என்னமோ உன்னை பத்தி பெருமையா பேசினாரு. என் மகனை கொலை பண்ணவனை கண்டுபிடிச்சிட்டியா? கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சு சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்துவேன் சார். ஏய், இந்த பத்திரிக்கைக்காரங்கிட்ட உன் உயர் அதிகாரி கிட்ட நீ சொல்ற பத்தியா அந்த ரெடிமேட் பதில் எல்லாம் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவன்னு எனக்கு தெரியாது. என் ஒரே மகனை கொலை பண்ண அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சு சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தாத, என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்து. என் மகனை கொலை பண்ண அந்த கொலைகாரனை என் கையால நான் கொல்லணும். பழிக்கு பழி வாங்கணும். அப்பதான் என் மகன் ஆத்மா சாந்தி அடையும், என் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். சார், குழந்தைய பக்கத்துல வச்சுக்கிட்டு பேசுற பேச்சா சார் இது? குற்றவாளியை நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். நீங்க கிளம்புங்க. கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு நீ என்கிட்ட சொல்லணும். அவனை நான் பழி வாங்கணும். அது உன்னாலதான் முடியும். புரியுதா? புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். சார், குழந்தைய பத்திரமா பாத்துக்காங்க.